ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது மத்தியமா நியூஸ் சிலபஸில் பேப்பர் 1ல் வரக்கூடிய எஸ்ஸே தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹிந்தி பிரச்சார் வாகினி 2 விஷய சூச்சியில் பஹலா பாக் பத்தியில் புஷ்பகி அபிலாஷா. ஸோ இந்த போயமோட சாராங்ஷ் தான் பார்க்க போகிறோம் இதில். ஸோ புஷ்பகி அபிலாஷாவுடைய சாராங்ஷ. ஸோ இது எக்ஸாமுக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டாக வரக்கூடிய எஸ்ஸே தான். ஸோ இதில் வந்து நீங்கள் ரீட் பண்ணும்போது ஸோ இதில் புஷ்பகி அபிலாஷா ஏக் பூந்த் அண்ட் தென் நீம் கா பேட். ஸோ இந்த 3 எஸ்ஸே நீங்கள் ரீட் பண்ணாலே கம்பல்சரி இதுலேருந்து ஒரு எஸ்ஸே வந்துடும். ஸோ இதில் நீங்கள் 3rd and 4th படிக்கணுன்ற நெசசிட்டி இல்லை. ஸோ அதனால தான் நான் வீடியோஸ் கூட புஷ்பகி அபிலாஷா ஏக் பூந்த் நீம் கா பேட் தான் நான் போடுறேன். அண்ட் தென் தோஹாவளி ஆல்ரெடி நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். இது தோஹாவளியோட போயம் அந்த கோட்ஸ் மெமரி கோட்ஸும் போட்டிருக்கேன். இதோட கொஷின் ஆன்சர் ஆல்சோ நான் போட்டிருக்கேன். ஸோ அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க பிளேலிஸ்ட்டில். ஸோ இப்போ இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா புஷ்பகி அபிலாஷா. ஸோ புஷ்பகி அபிலாஷாவில் கவி அவர் கவிதா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து யார் போயிட்டு ஸோ அண்ட் தென் அந்த போயம் பற்றி இதில் சொல்கிறாங்க. ஸோ இந்த பாக்ஸில் வந்து கவி பரீட்சை, அதாவது இந்த போயட்டோடைய எக்ஸ்ப்ளனேஷன், அவருடைய பர்த்து டெத்து எல்லாமே இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதனுடைய போயட் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா மாக்னலால் சதுர்வேதி. ஸோ இவரோட பேர் மாக்னலால் சதுர்வேதி. ஸோ ஜன்ம அவரோட பர்த் வந்து 4/4/1888. நிதன் டெத் வந்து 31/1968 கொடுத்துருக்காங்க. पुष्पकी अभिलाषा नामक यह कविता श्री माग्नलाल चतुर्वेदी की कविता है. ஸோ அதாவது இந்த புஷ்பகி அபிலாஷான்ற பேருடைய இந்த போயம் யாருடையது அப்படின்னா ஸ்ரீ மாக்னலால் சதுர்வேதிக்கு கவிதை, இவருடைய போயம் அப்படின்னு சொல்கிறாங்க. கவி புஷ்பகி மாத்தியம் சே, அதாவது இந்த போயட் வந்து இந்த புஷ்ப அப்படின்னா ஃப்ளவர், அதாவது புஷ்பகி அபிலாஷானா ஒரு ஃப்ளவர்னுடைய டிசையர். ஸோ டிசையர் ஆஃப் ஃப்ளவர், ஆக்சுவல் மீனிங் என்னென்னா டிசையர் ஆஃப் ஃப்ளவர், ஒரு பூவினுடைய ஆசையை பற்றி தான் இதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ கவி, ஸோ அதுதான் இங்கே புஷ்பகி அபிலாஷா, பூவினுடைய ஆசை, அதாவது டிசையர் ஆஃப் ஃப்ளவர். அபிலாஷா அப்படின்னா டிசையர் சொல்கிறது. ஸோ போயிட் வந்து புஷ்பகி மாத்தியம் சே, அதாவது ஒரு ஃப்ளவர் மூலமாக தேஷ் பக்தி பர் ஜோர் தேத்தே ஹை. ஸோ ஒரு ஃப்ளவர் மாத்தியம் அப்படின்னா த்ரூ தி ஃப்ளவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பூ மூலமாக நமக்கு தேசபக்தி பர், அந்த நேஷ்னலில் நமக்கு இந்த தேசத்து மேலே எந்த அளவுக்கு பக்தி இருக்கணும் அதுக்கான சப்போர்ட் வந்து பண்ணுறாங்க. ஜோர் தேத்திகைனா அதுக்கான சப்போர்ட் எல்லாமே இவங்க வந்து எப்படி பூக்கு அந்த பேட்ரியட்டிசம் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நமக்கும் அந்த தேசபக்தி கண்டிப்பாக இருக்கணுன்றதை இந்த ஃப்ளவர் மூலமாக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ இப்போ கவிதா கா சாராங்ஷ், அதாவது இந்த போயமனோட எக்ஸ்ப்ளனேஷன் என்ன. ஏக் ஃபூல் கஹதா ஹைக்கி, அதாவது ஒரு ஃப்ளவர் வந்து சொல்லுது ஸ்வர்கி சுந்தரி மாலா பஹந்தி ஹை, அதாவது ஸ்வர்க்குனா அந்த ஸ்வர்க்கம் ஹெவன். ஸோ அந்த ஹெவனில் இருக்கிற அந்த பியூட்டிஃபுல் அந்த சுந்தரி அப்படின்னா அழகின்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்கே இருக்கிற அழகி வந்து மாலா பஹந்தி ஹை, அவங்க வந்து மாலை போட்டிருக்காங்க. மாலை சொல்கிறோம் இல்லையா, பூ மாலை. ஸோ பூவினால் கட்டப்பட்ட மாலை வந்து பஹந்தினா வேர் பண்ணியிருக்காங்க. उस माला का एक फूल बनना भाग्य की बात है. ஸோ உஸ் மாலாக்கானது அந்த மாலையில் ஏக் ஃபுல் பண்ணா ஒரு ஃப்ளவராக நான் மாறதுக்கான பாக்கியக்கி பாத் ஹை, அதில் மாறுறது மிகப்பெரிய பாக்கியம். மக்கர் ஆனா மைம் யஹ நஹி சாஹதா, ஆனால் எனக்கு அந்த மாதிரி அவங்களுடைய மாலையில் ஒரு பூவாக இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஐம் நாட் டிசையர் அப்படின்னு சொல்லுது. விவாஹக்கி சமை வர் வதுக்கோ மாலா பஹனாத்தா ஹை, அதாவது விவாஹக்கி சமைனா அது மேரேஜ் அப்போ மணப்பெண், அதாவது பொண்ணு மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பிரைட் அண்ட் க்ரூம். ஸோ அதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன போட்டிருப்பாங்க, மாலை போட்டிருப்பாங்க இல்லையா, கல்யாணத்துக்கு 2 பேரும் அந்த பெண்ணும் மாப்பிள்ளையும் மாலை போட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க. மைம் உஸ் மாலாக்கா, நான் அந்த மாலையில் ஏக் ஃபூல் பன்கர் ஒரு பூவாக மாறி வதுக்கோ லலச்சானா நஹி சாஹதா. ஸோ அந்த பெண்ணினுடைய கழுத்தில் மாலையாக இருந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அதுதான் வதுக்கோ லலச்சானா அப்படின்னா அட்ராக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ராஜா மகாராஜா சப் மர் ஜாத்தே ஹே, அதாவது ராஜா மகாராஜா சொல்கிறாங்க இல்லையா, ராஜாக்கள் வந்து சப் மர் ஜாத்தே ஹே, எப்போ இறந்து போகிறாங்களோ தப் அஞ்சலிக்கு ரூபமே. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, அஞ்சலினானது அவங்களுக்கு மரியாதை செலுத்துறது அவங்க இறந்துட்ட பிறகு.
அதுதான் அஞ்சலினே இங்கே ஹிந்தியில் வருது. ஸோ ரூப் மேம் உன்கே ஷரீர் பர் அவங்களுடைய உடல் மேலே, ஷரீர்னா பாடி, அவங்களுடைய உடல் மேலே ஃபூல் டாலே ஜாத்தே ஹே என்ன பண்ணுவாங்க, ஃப்ளவர்ஸ் போடுவாங்க இல்லையா, மலர் தூவுவாங்க இல்லையா இறந்துட்ட பிறகு. உன் ஃபூலோங் மேம் ஏக் பண்ணா மை நஹி சாஹதா. ஸோ அந்த ஃப்ளவர்ஸில் ஒரு ஃப்ளவராக மாறத்துக்கும் எனக்கு விருப்பம் இல்லை. मंदिर में अर्चना के समय भगवान की मूर्ति पर फूल डाले जाते हैं. அதே மாதிரி மந்திர் மேம் கோவிலில் அர்ச்சனா கே சமய அர்ச்சனை பண்ணும்போது, சாமிக்கு அர்ச்சனை பண்ணும்போது பகவான் கி மூர்த்தி பர் கடவுளுடைய உருவத்தின் மேலே, ஸ்டாச்சு மேலே, சிலை மேலே ஃபூல் டாலே ஜாத்தே ஹே ஃப்ளவர்ஸ் போடுவாங்க. உன் ஃபூலோங் மேம் ஏக் பண்ணா பி மை நஹி சாஹதா. ஸோ அந்த ஃப்ளவரில் ஒரு பூவாக இருக்கவும் நான் விரும்பலை அப்படின்னு சொல்லுது. ஹே மாலி. ஸோ இங்கே மாலின்றது கார்டனர், தோட்டக்காரன் சொல்கிறோம் இல்லையா, அதுதான் ஹே மாலி முஜே தும் அவசிய தோடுலோ. ஸோ என்ன நீ கண்டிப்பாக போடணும், தோனா போடணும். எங்கே அப்படின்னா வீர சிப்பாஹி, அதாவது சோல்ஜர்ஸ், பிரேவ் சோல்ஜர்ஸ் अपने जान देकर देश की रक्षा करने के लिए निकल पड़े हैं. அதாவது இந்த பிரேவ் சோல்ஜர்ஸ் இருக்காங்களே அவங்க அப்பனே ஜான் தேக்கர், தன்னுடைய உயிரை, ஜான் அப்படின்னா லைஃப், தன்னோட லைஃப்பை கொடுத்து தேஷ்கே ரக்ஷா கர்னேக்கேலியே இந்த தேசத்தை வந்து பாதுகாக்கிறதுக்காக, ரக்ஷா அப்படின்னா சேவ் பண்ணுறதுக்காக, நிக்கல் படைகை வெளியில் வந்திருக்காங்க, இறந்தும் போகிறாங்க. ஸோ ஜிஸ் ராஸ்தே மேம் அவங்க போகிற அந்த பாதை, ராஸ்தே அப்படின்னா வழியில், ஜிஸ் ராஸ்தே எந்த வழியில், வே சிப்பாஹி ஜாத்தே ஹே அந்த சோல்ஜர்ஸ் போகிறாங்களோ, உஸ் ராஸ்தே மேம் அந்த வழியில், தும் முஜே ஃபேங்குதோ நீ எங்களை என்ன அந்த வழியில் போடு, அவங்க காலில் நான் மிதிப்பட்டு எனக்கு அது புண்ணியம் கிடைக்கட்டும் அப்படின்னு ஃப்ளவர் வந்து சொல்லுதான். அதாவது அதனுடைய நாட்டுப்பற்ற இந்த மாதிரி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதாவது அது ஒரு பெண்ணோட கழுத்துலேயும் மாலையாக இருக்க விரும்பல, ஸ்வர்க்கத்தில் இருக்கிற ஒரு அழகி மேலேயும் ஒரு பூவாக இருக்க விரும்பல, கடவுளுக்கு மேலே போடுற பூவாகவும் இருக்க விரும்பல, ராஜாக்கள் மேலே தூவர அஞ்சலியாகவும் இருக்க விரும்பல. என்னவா இருக்க விரும்புச்சே, அது அந்த நாட்டுக்காக தன் உயிரை தியாகம் பண்ணுற சோல்ஜர்ஸ் நடக்கிற வழியில் போட சொல்லுது. ஏன்னா அவங்க காலில் மிதிப்படும் போது அதுக்கு வந்து அதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, நாட்டுக்காக நம்ம அட்லீஸ்ட் அவங்க காலிலையாவது மிதிப்படுறோமே அப்படின்னு சொல்லிட்டு. விசேஷத்தை என்ன அப்படின்னா கவி கஹனா சாஹத்தி ஹைக்கியா, அதாவது இதில் போயிட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா சௌந்தர்ய, பிரேம், கீர்த்தி, பக்தி இன் சப்கோ தியாகு கர். அதாவது சௌந்தர்யம் அப்படின்னா தன்னுடைய அழகு, பியூட்டி, பிரேம்னா அன்பு, கீர்த்தினா புகழ், ஃபேம், பக்தினா அந்த கடவுளுக்கு செலுத்துகிற பக்தி, இன் சப்கோ இது எல்லாத்தையும் தியாகுக்க சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு, சிப்பாஹி தேஷ்கி ரக்ஷா கர்த்தே ஹே சோல்ஜர்ஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த தேசத்தை பாதுகாக்கிறாங்க. வே வந்தனீயகை அவங்க வந்து கண்டிப்பாக வணக்கத்திற்குரியவங்க, ரெஸ்பெக்ட்ஃபுல் பர்சன் அப்படின்ற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் பூவினுடைய ஆசையா புஷ்பகி அபிலாஷில் சாராங்ஷா வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அதுலேயே நம்ம பார்த்தோன்னா நிமனலிகித் பத்யாம்ஷிகா பாவார்த் ஹிந்தி மேம் இருக்கு. எக்ஸாமில் உங்களுக்கு இஆர்சியும் கேட்பாங்க. ஸோ நான் இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருக்கேன், அந்த மூணு எஸ்ஏலுமே நீங்கள் இஆர்சியும் படிச்சிட்டிங்க அப்படின்னா கம்பல்சரி அதில் ஒரு இஆர்சி உங்களுக்கு வந்துடும். ஸோ அதனால் நம்ம செப்பரேட்டாக இஆர்சி படிக்க வேண்டாம். நீங்கள் எஸ்ஏ படித்து முடித்த உடனே கம்பல்சரி நீங்கள் இஆர்சி ரீட் பண்ணிடணும். இஆர்சி ரொம்ப ஈஸி, அதை நான் ஷார்ட்கட் சொல்கிறேன். முஜே தோடு லேனா வனமாலி. ஸோ அந்த வனமாலின்றது நம்மளோட எஸ்ஏல எந்த பேராகிராஃபில் பார்த்தோம், லாஸ்ட் பேராகிராஃப் இல்லையா, இங்கே பாருங்கள் ஹே மாலி. ஸோ இதுதான் இந்த பேராகிராஃப் நீங்கள் அப்படியே எழுதிட்டா கூட போதும், அந்த லைன் அந்த வேர்ட் வரா மாதிரி எழுதணும். உஸ் 10 பேர் பத்னது அவங்களுடைய பாதத்தில், தேனா தும் ஃபேங் என்ன நீங்கள் போடுங்க, மாத்ருபூமி ஷீஷ் சடானே அந்த மாத்ருபூமினா நம்மளோட தாய்நாட்டு மேலன்னு சொல்கிறது. அதுதான் ஜிஸ் 10 ஜாவேங் வீரர் எந்த பாதையில் அவங்க வீரர்கள் போகிறாங்களோ அந்த பாதையில் என்ன போடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இதில் இருக்குது. அதுதான் இங்கே சந்தர்ப்பு. நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன எழுதணும்னா எப்போவுமே சந்தர்ப்புனால என்னென்னா அது எந்த போயம்லேருந்து வந்திருக்கு, அந்த போயம் எழுதினவங்க யார் அப்படின்றத மெயினாக சொல்லிடணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது மட்டும் இல்லாமல் அதில் அவர் என்ன சொல்ல வராரு, பாவார்துன்றது தான் மீனிங். இந்த லைன்ஸோடைய மீனிங் வந்து உங்களுக்கு எழுத சொல்லியிருக்காங்க. இந்த மீனிங்கும் நான் சொல்லிட்டேன். எஸ்ஏ படிச்சிங்கனாலே அந்த லாஸ்ட் லைன் காமிச்சாலே அப்படியே கம்பேர் பண்ணி பாருங்கள், இதே தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ரொம்பவே ஈஸியாக 5 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ அதுலேயே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொஷின் ஆன்சர்ஸ் ஆல்சோ கேட்பாங்க. இது வந்து 2 மார்க்ஸ் உங்களுக்கு ஒரு கொஷின் ஆன்சருக்கு 2 மார்க்ஸ் வரும். ஸோ நிமனலிகித் பிரஷ்னோं के उत्तर लिखी. ஃபஸ்ட்டு கொஷின் என்னன்னா இஸ் கவிதா மேம் புஷ்பகி அபிலாஷா கியா ஹை. அதாவது இந்த போயமில் இந்த பூவினுடைய ஆசை என்னன்னு கேட்குறாங்க.
वीर सिपाही अपने जान देकर देश की रक्षा करने के लिए, அதாவது இந்த வீர சோல்ஜர்ஸ் வந்து தன்னுடைய லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணி இந்த தேசத்தை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நிக்கல் அப்படின்னா வெளியே படே ரஹே வெளியில் வராங்க. உன்கி வந்தனா கர்னாகி அவங்களுக்கு நான் வணக்கம் செலுத்துறது தான் புஷ்பகி அபிலாஷா என்னுடைய விருப்பமாக அது வந்து சொல்லுதான். அதனுடைய அதற்கு உன்கி வந்தனான்னு அந்த வீரர்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறது மட்டும்தான் என்னுடைய ஆசைன்ற மாதிரி பூ வந்து சொல்கிறது. फूल क्यों देवता के सिर पर नहीं चढ़ना चाहता? ஸோ ஏன் அந்த ஃப்ளவர்ஸ் வந்து தேவதாக்கே சிறு, தேவதானா யார், அந்த தேவர்கள் ஸ்வர்க்கத்தில் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய தலையில் கூட ஒரு பூவாக இருக்கிறதுக்கு நஹி சட்னா, அவங்க தலையில் ஒரு பூவாக ஏறுறதுக்கும் ஏன் விரும்பலை அப்படின்னு கேட்குறாங்க. फूल देश और देश के रक्षकों को, அதாவது இந்த ஃப்ளவர்ஸ் வந்து நம்ம இந்த தேசமும் இந்த தேசத்தை பாதுகாப்பவர் அதாவது ப்ரொடெக்ட் பண்ணுறவங்கள பகவான் சேபி கடவுளை விட படாமானதாகை, கடவுளை விட பெரியவங்க யாராம், இந்த தேசத்தை பாதுகாக்கிறவங்க. इसलिए वह देवता के सिर पर चढ़ना नहीं चाहता. ஸோ அதனால அது அந்த தேவதைகளோட தலையில் ஒரு பூவாக ஏறதுக்கு அது விரும்பலையா. पुष्प की अभिलाषा कविता में राष्ट्रीय चेतना किस प्रकार व्यक्त हुई है? அதாவது இந்த புஷ்பக்கி அபிலாஷன்ற போயமில் ராஷ்ட்ரிய சேத்தனா, அது பேட்ரியட்டிசம் கிஸ் பிரகார் எந்த வகையில், ஹவு व्यक्त हुई है எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. புஷ்பக்கி அபிலாஷா கவிதா மேம் ஏ फूल के माध्यम से எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, அதுதான் கிஸ் பிரகார்னா फूल के माध्यम से, ஒரு ஃப்ளவர் மூலமாக தேசபக்தி வியக்தி ஹுய் ஹே, அந்த பேட்ரியட்டிசம் அந்த தேசபக்தி வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. கஹா கயா ஹைகி, அதாவது இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, தேச ரக்ஷக் அதாவது தேசத்தை பாதுகாக்கிறவங்க சௌந்தரிய பிரேம் கீர்த்தி பக்தி ஆதி சேவி தேஷ்கோ படா மானத்தே ஹை, இந்த தேசத்தை பாதுகாக்கிறவங்களுக்கு அந்த அழகு அன்பு புகழ் அந்த பக்தி இது எல்லாத்தையும் விட தேஷ்கோ இந்த தேசத்தை தான், நம்மளுடைய கண்ட்ரியை தான் படா மானத்தே ஹை ரொம்ப பெருசாக நினைக்கிறாங்களாம். புஷ்பக்கி அபிலாஷா கவிதாக்கா உத்தேஷ்ய கியா ஹை, உத்தேஷ்ய இத்து தாதான் இப்படி எழுதியிருக்காங்க. அதாவது இதனுடைய எய்ம் என்ன, அப்ஜெக்டிவ் என்ன, நோக்கம் என்ன. ஹர் பாரதிவாசிக்கே மண்மேம், அதாவது ஒவ்வொரு சிட்டிசன்ஸோடைய மனசுலையும் தேசபக்திக்கா பீஜ், அதாவது தேசபக்தின்ற ஒரு விதை, பீஜ் அப்படின்னா விதை, சீடு வந்து போனாகி விதைக்கிறது தான், சோயிங் சீட் சோயிங், அந்த விதையை விதைக்கிறது தான் புஷ்பக்கி அபிலாஷா கவிதாக்கா உத்தேஷை, அந்த புஷ்பக்கி அபிலாஷாவோட போயத்தினுடைய ஒரு அப்ஜெக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நீங்கள் சாராங்ஷ் படிச்சுட்டு இஆர்ஜி படிச்சுட்டு அண்ட் தென் கொஷின் ஆன்சரும் சைமல்டேனியஸாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். பிகாஸ் இந்த 3 essays படித்தாலே உங்களுக்கு 29 மார்க்ஸ் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஏன்னா பாஸ் மார்க்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30 சொல்லியிருக்காங்க இல்லையா, 35. ஸோ அதனால் ஈஸியாகவே இன்னும் ரிமைனிங் இதில் எல்லாமே எடுத்துடலாம்.